ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சின்ன திரையில தன் நகைச்சுவையினாலையும் கலகலப்பான பேச்சு திறமையினாலையும் பல பேரை சிரிக்க வச்சவர் தான் நாஞ்சில் விஜயன். சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாதங்களையே நாஞ்சில் விஜயன் மனைவியை பிரிஞ்சுட்டாரா, அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல அவரோட ரசிகர்களால நிறைய பேசப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் ஒரு திருநங்கையோட சாபம் தான் காரணம் அப்படின்னும் சோசியல் மீடியால பலவிதமான விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே நாஞ்சில் விஜயன் வாழ்க்கையில என்னதான் நடந்தது, இந்த வதந்திக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். நாஞ்சில் விஜயன் அவங்க குடும்பத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒரு பொண்ணையே ரொம்ப விமர்சனமா கல்யாணம் பண்ணிட்டாரு. சோசியல் மீடியால அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா இவங்க அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாட்களாவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து தன்னோட மனைவியோட புகைப்படங்களை நீக்கப்பட்டு ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ கருத்து வேறுபாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்துச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடடா அதுக்குள்ள என்ன ஆச்சு, உண்மையிலேயே பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் சேனல்ஸ்லயும் இதை பத்தி நிறைய காரசாரமான விவாதங்களும் நடந்துட்டு வந்துச்சு. நாஞ்சில் இப்ப அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல என்ன போஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, சோசியல் மீடியால பிரபலமாகவும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக திருநங்கை சகோதரி வைஷ்ணவி அவங்க கிட்ட இருந்து நட்பை கொச்சப்படுத்தி தமது தவறா அவதூறு தொடர்ந்து பரப்பி வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு. தினந்தோறும் சோசியல் மீடியால என்னதான் விமர்சனங்களும் வதந்திகளும் வந்தாலும் அவரோட மனைவி அவர் மேல முழு நம்பிக்கை வச்சு கூடவே உறுதியா இருந்திருக்காங்க. அதனால நாஞ்சில் விஜயனும் அந்த விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தாம உழைச்சு தன் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா தன் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வீட்டுல ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையின் போது நாஞ்சில் விஜயன் அவர்களோட மனைவியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு திருநங்கையை ஏமாத்தி தானே என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி காயப்படுத்திருக்காங்க. இத்தனை நாளா வெளியாட்கள் பேசினப்ப கூட தாங்கிக்கிட்ட நாஞ்சில் விஜயனுக்கு தன் சொந்த குடும்பத்துல இருந்தே மாமியார் வாயில இந்த வார்த்தை வந்தப்ப அது பெரிய மனவலியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஒரு வார்த்தை தான் அவரோட குடும்ப வாழ்க்கைக்கு பெரிய முற்றுப்புள்ளியா அமைஞ்சிருக்கு. மாமியார் சொன்ன அந்த வார்த்தையாலையும் தொடர்ந்து மனக்கசப்பிலையும் மனைவி பிரிஞ்சு இப்போ தனிமையில வாழ்ந்துட்டு இருக்க நாஞ்சில் விஜயன் உருக்கமா பதிவிட்டிருக்காரு. மேலும் அந்த பதிவுல சில பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, திருநங்கை சாபம் சும்மா இல்லை, அது கண்டிப்பா பலிக்கும் அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்து, இப்போ நீங்க சொன்னது எல்லாமே நிஜமா நடந்துருச்சு, இப்போ யாருமே இல்லாம நான் தனிமையில தான் இருக்கேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் நல்லா தூங்குவீங்க, நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமா அவரோட மனநிலையை அதுல வெளிப்படுத்தியிருக்காரு. திரையில எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு கலைஞன் இன்னைக்கு தன் சொந்த வாழ்க்கையில வந்த வதந்திகள்னாலையும் குடும்பத்துல வந்த வார்த்தைகள்னாலையும் தன்னோட மனைவியை பிரிஞ்சு தனிமையில நிக்கிற சம்பவம் பல பேரை சோகத்துல அழுத்திருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையை பத்தி முழுசா தெரியாம நம்ம பண்ற ஒரு கமெண்ட், பரப்புற வதந்திகள் அவங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் ஒரு பெரிய சாட்சியா மாறி இருக்கு.